வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் பண்ணக்கூடிய நைவேத்தியங்கள் வந்து முக்கியமாக கொழக்கட்டை. அந்த கொழக்கட்டையை பாரம்பரிய முறைப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாரம்பரிய முறையில் மாவு கிளறி பூரணம் கிளறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம வந்து மாவு ட்ரை மாவில் பண்ணோம். இந்த ட்ரிப் வந்து ஒரு புதுசாக மாவை அரைச்சி எப்படி நம்ம கொழக்கட்டைக்கு மேல் மாவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன்னா 100 கிராம் அளவுக்கு, அரை கப் அளவுக்கு மாவு பச்சரிசியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சது தான். இப்போ தண்ணியை டோட்டலாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிப்போம். கொஞ்சம் கூட குறப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல அரைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். ஸோ எவ்வளவு தண்ணி நம்ம சேர்க்கணும், எப்படி இருக்கணுங்கிறத வந்து நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு, அப்படியே நைஸாக அரைச்சிருக்கேன். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னா, இப்போ 100 கிராம் அளவுக்கு, அரை கப் அளவுக்கு நம்ம மாவு பச்சரிசி எடுத்தோம் இல்லையா, இதுக்கு வந்து கரெக்டாக 1.5 பங்கு அளவு, 1 பங்கு மாவு பச்சரிசிக்கு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து அரைச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து வானலியில் விட்டு நல்லா கலருவோம். இப்போ வானலி வந்து நான் நார்மலாக எடுத்து வச்சுருக்கேன், நான் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கல. இப்போ டேரெக்டாக வந்து இதை விட்டுடலாம் அதில். ஸோ இதை விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு திப்பி இல்லாமல் நல்லாவே அரைச்சாச்சு. இது கூட வந்து ஒரு லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இழுத்து பிசையறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் விடணும், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒரு தேவையான மேல் மாவு வந்து எப்போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நம்ம கலருவோம். அதனால் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு வந்து அந்த மாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் துளியோண்டு பால், எப்பொழுதுமே வந்து நல்ல வெளுப்பாக வர்றதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பால் வந்து சேர்த்துருவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம், காய்ச்சின பால். அவ்வளோதான். ஸோ இப்போ அதை வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை கலர ஆரம்பிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பந்து மாதிரி கட்டி தட்டாமல் மாவு வந்து அப்படியே சுருண்டு வரும். இப்படி பண்ணும்பொழுது நல்லா வெந்தும் வரும். ஸோ அப்படியே கலர ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாக நான் வந்து கிளறிட்டுருக்கேன். கொஞ்சம் நம்ம பாரம்பரிய முறையில் வந்து செய்யும் பொழுது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம ட்ரை மாவில் கடையில் வாங்குகிற முறையை விட இது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். பட் இது நல்லாவும் ஒரு இழுத்து வரும் மாவு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஈரம் வச்சு கையில் வந்து இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து உங்கள் கையில் வந்து ஒட்டாது. ஸோ இப்போ மாவு வந்து நல்லா வெந்தாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம கலரின உடனேயே மாவை வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சம் அந்த கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு அதை காயாமல் ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சொப்பு வந்து இழுத்து பண்ணுறதுக்கு மாவு வந்து சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சாச்சு, நல்லாவே மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். ஸோ கையிலையும் பாருங்கள், அது ஒட்டவே இல்லை, இதுதான் கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை துணியை போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பூரணத்தை வந்து கிளறலாம். ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய், அதாவது இப்போ 100 கிராம் அளவுக்கு தான் நான் பச்சரிசி எடுத்திருந்தேன். இது வந்து நல்லா துருவி அழுத்தின தேங்காயோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எந்த நம்ம கப்பில் அளந்தோமோ அரிசியை அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லை சர்க்கரை எடுத்துக்கலாம். ஏலக்காவையும் நான் இதிலே 2-3 ஏலக்காவையும் போட்டு தேங்காய் துருவும் போதே அந்த மிக்சியில் போட்டு ஒரு அடிக்கும் போதே நான் வந்து சேர்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏலக்காய் வாசனையோட நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். இந்த பூரணத்தை வந்து இப்போ நான் நாட்டு சக்கரை போடுறதுனால டக்குன்னு கிளறி ரெடி ஆகிடும். இதுவே நீங்கள் வெல்லம் போட்டிங்க அப்படின்னா தண்ணி லைட்டாக நனைகிற அளவுக்கு வந்து வெள்ளத்தூளில் வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து நம்ம வடிகட்டிக்கணும். நாட்டு சக்கரையில் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதில் வந்து மண் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இந்த அளவு 1 கப்பு, இதில் 1 தான் நான் வந்து பச்சரிசி எடுத்தேன். இது அளவுனா இது எவ்வளவு இது டம்ளர் அளவு? ஆனால் அப்போ இது வந்து 3/4 கப்பு தேங்காய் துருவல், அரை கப்பு நாட்டு சக்கரை. ஸோ உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப ஸ்வீட் வேணும்னா நீங்கள் அதே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். பூரணம் நல்லா கிளறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு அதை வந்து தேங்காய் பால் புழிகிற துணி, இது காட்டன் ஒயிட் மல்லு கிளாத்து. ஸோ இது வந்து சமையலுக்காகவே மட்டும் பயன்படுத்துறது. நான் வந்து இட்லி துணியெல்லாம் இதில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு வந்து நம்ம அதை மூடி வச்சுருந்தேன் நான் அப்போது. ஸோ அதே மாதிரி நல்லா மாவு காயாமல் சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழுத்தமாக நல்லா இருக்குது செய்கிறது. நமக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் குழக்குழப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக இருக்குது. இப்போ பக்கத்தில் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த மாதிரி நம்ம மாவை நம்ம சொப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் சொப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வந்து நல்லெண்ணெயை நல்லா தடவிட்டு 2 எல்லையுமே இப்படி தடவிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி உருண்டை எடுத்து எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம், எந்த சைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து உருட்டிக்கலாம். உருட்டி மாவு வந்து இப்படி நடுவில் வந்து வச்சு சொப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சொப்பு செய்கிறதுக்கு வரும். நான் வந்து இந்த மாதிரி செய்வேன் எப்போதுமே. நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து லிங்க்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரியவே விரியாது. இந்த மாதிரி நம்ம மாவு கிளறி செய்யும்போது குழக்கட்டை மாவுமே அந்த சொப்பு வந்து விரியவே விரியாது, அப்படியே சூப்பராக வரும். நமக்கு எந்த வெடிப்பு வரவே வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொப்பு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசாக செய்யணுமா? இல்லை கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து பூரணம் இருக்கும், இல்லாட்டி மாவுடைய அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சி வச்சிடலாம். மீடியம் சைஸாக, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல். இப்போ குழக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம மாவுகள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இட்லி பானையில் வந்து நான் எப்போதுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இலை வந்து போடுவேன். இன்றைக்கி இலை இல்லை, அதனால் நான் வந்து எண்ணெய் தடவி தான் அதில் குழக்கட்டையெல்லாம் வைக்க போகிறேன். ஸோ இட்லி பானை ஒன்றும் பண்ணல, ரெடியாக இருக்குது. பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட குழக்கட்டையை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், பாக்கி எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லா மாவையுமே குழக்கட்டையாக பண்ணியாச்சு. எனக்கு மிஞ்சினது இந்த ஒரே ஒரு குட்டி பீஸ் தான். நான் சொன்ன அளவுக்கு மாவும் பூரணமும் கிளறிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மீதியே ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்லி பானையை அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த ஸ்டீமரில் 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் செய்ய ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆச்சு, கொஞ்சம் கூட விரிசலே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி கிளறும்பொழுது விரிசல் இல்லாமல் சூப்பராக வரும் நம்ம குழக்கட்டை. இப்போ இதில் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டீமரில் வந்து அடுக்கி வச்சுருவோம். ஹை ஃப்ளேமில் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் விடும்பொழுது நமக்கு குழக்கட்டை வந்து அருமையாக வெந்து சூப்பராக இருக்கும். அது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மினுமினுப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த மினுமினுப்பு தன்மை வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தான் அடுப்பை நிறுத்துகிறேன். ஸோ மேலே பாருங்கள், அப்படியே மினுமினுப்பு இருக்குது பாருங்கள் குழக்கட்டைக்கு. அவ்வளோ சூப்பராக மினுமினுன்னு இருக்குது. எல்லாமே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கையவே வைக்க முடியாது. இப்போ நம்ம இட்லி மாதிரி அப்படியே தட்டில் வந்து கவுத்தெல்லாம் போட முடியாது. அந்த மாதிரிலாம் கவுத்து வேகமாக சூடாக இருக்கும்போது டம்முன்னு போட்டோம்னா உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற சூடு வந்துட்டோம், அதுக்கப்புறம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். குழக்கட்டை எல்லாத்தையுமே அதுலேருந்து எடுத்தாச்சு. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், எங்கேயுமே வீரலிட்டு சிலது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பூரணம்லாம் சிந்திருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே அழகாக ரவுண்டாக வேக வச்ச இடம் மட்டும் அப்படியே இருக்குது. இது வந்து நீங்கள் இலை வச்சிங்கன்னா இன்னமும் வந்து ரொம்ப சேஃபாக வந்து குழக்கட்டை வேகும். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இப்படி தட்டில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு குழக்கட்டை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கீழ் போர்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எங்கேயுமே வந்து உங்களுக்கு வீரல் விட்டு அந்த வெளியில் வரவே இல்லை. அதே மாதிரி அந்த குழக்கட்டையோட உள்ள பூரண கலரும் உங்களுக்கு வெளியில் தெரியுது. அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாவும் நம்மளால் வந்து அந்த மேல் சொப்பை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
இதில் பாரம்பரிய முறையில் நம்ம செய்யும் பொழுது கொஞ்சமாக நமக்கு மெனக்கெடுற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் நமக்கு வந்து கொழுக்கட்டை வரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக நான் வந்து ஹிண்டாலியம் கடாயில் கலர்னேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் கலர்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், ஒட்டவே ஒட்டாது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பாரம்பரிய கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.